ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு, 10 சின்ன வெங்காயம், 20 பல் அளவு பூண்டு, ஒரு கை அளவு தேங்காய், தேவையான அளவு கருவேப்பிலை. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். வாழைக்காய் நார்மலாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். சோம்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறவங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வேண்டாம், ரொம்ப ட்ரையாக வேணுங்கிறவங்க தண்ணியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருக்குங்க. தக்காளி சூப், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லா டக்கராக இருக்கும். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் சூப்பரான ஒரு வாசத்தோடு நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்போதும் போல் வாழைக்காய் வறுவல் செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.